உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. இன்னைக்கு மகளிர் தினம். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற என்னுடைய அம்மா, அக்கா, தங்கச்சி, நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, அவரை பார்த்தாலே என்னமோ பண்ணுதே, தோழின்னு உங்க அத்தனை பேருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள். இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன், நடந்துருச்சு. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. சந்தோஷம் தானே? பாதுகாப்பா இருந்தா தானே சந்தோஷத்தை உணர முடியும். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அப்படி எந்த பாதுகாப்பும் இல்லாதப்போ, இன்செக்யூரிட்டியா இருக்கிறப்போ எந்த சந்தோஷமும் இருக்காது தானே. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. அப்ப புரியல, இப்ப புரியுது. நீங்க நாம எல்லாருமே சேர்ந்துதான் இந்த திமுக கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுத்தோம். ஆனா அவங்க எப்படி நம்மள ஏமாத்துவாங்கன்னு இப்பதானே தெரியுது. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. எல்லாமே இங்க மாறக்கூடியது தானே, மாற்றத்துக்கு உரியது தானே. கவலைப்படாதீங்க. கொஞ்சம் மேலவா, 2026 நீங்க எல்லாரும் சேர்ந்து, இல்ல நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய இவங்களை, அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. மாத்துவோம். அதுக்கு இந்த மகளிர் தினமான இன்னைக்கு நாம் எல்லாருமா சேர்ந்து உறுதி ஏற்போம். மூஞ்சில முடிக்க மாட்டேன். சொல்றேன் கேட்டு. ஒண்ணு மட்டும் சொல்றேன், எல்லா சூழ்நிலையிலும் என்னதான் இருந்தாலும் இந்த உலகத்தை விட்டு நீ ஓட முடியாது. உங்களுடைய ஒரு மகனா, அண்ணனா, தம்பியா, தோழனா உங்களோட நினைப்பேன். நன்றி, வணக்கம். பார்த்து பயந்தா நம்ம உயிரோட இருக்க முடியாது. அதுல இருந்து எப்படி சாமர்த்தியமா வெளியே வருதுன்னு தான் யோசிக்கணும்.